ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். சமீப காலங்களில் உங்களால் யூடியூப்பில் சில வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் மட்டும் கிடையாது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை எப்படி அழிக்குது. அதை தாண்டி இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய லைஃப்பில் எப்படி சைக்காலஜிக்கலான சில விஷயங்களை இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான சில வீடியோஸை பார்க்க முடியும். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக சில பேர் போய் இப்போயே இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். ஏன் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் ஒருத்தரோட லைஃப்பை இம்பேக்ட் பண்ணுது, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய லைஃப்பில் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன மாதிரியான சேஞ்சஸை கொடுத்துச்சு, நான் இப்போ இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறேன்னா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்லேயும் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சில சேஞ்சஸை கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய அந்த இம்பேக்டை பதிவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எதுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு யூஸ் பண்ணால் அந்த காரணத்துக்காக தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். லேட்டராக என்னாச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷார்ட்ஸ் வர ஆரம்பிச்சிது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா லவ் ரிலேட்டடான சில போஸ்ட்டு, சில வீடியோஸ் வரும். அதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதாவது இன்ஸ்டாகிராமில் டவுன்லோட் பண்ணி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்குலாம் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த காரணத்துக்காக தான் ஆரம்பத்தில் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு ஆபாச தளமாக மாற ஆரம்பிச்சிது. அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. நான் என்னுடைய ஆளுக்கோ இல்லை என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ ஒரு வீடியோவை தேட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதில் 10ல் 8லேருந்து 9 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆபாசமான சில வீடியோஸ் தான் வர ஆரம்பிச்சிது. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி என்னுடைய லைஃப்பில் பாதி டைமை பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம்லேயே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் போஸ்ட்டு போடுறத, அதாவது நான் என்னுடைய தாட்டில் என்ன இருக்கோ அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத தாண்டி ஒரு கன்சியூமராகவே மாற ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம், அதாவது என்ன சொல்கிறது, நான் ஒரு பொண்ணு கூட பேசுகிறத விட இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறது இல்லை மற்ற விஷயங்களில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பித்தேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னால் ரீல்ஸ் பார்க்கல அப்படின்னா நான் ஒரு நார்மலான ஒரு பிஹேவியர் இல்லை நார்மலான ஒரு விஷயத்தை நான் பண்ணுறதுக்கே தடுமாற ஆரம்பித்தேன். ஸோ உண்மையாகவே இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் இம்பேக்ட் பண்ண தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் சில பொண்ணுங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா இந்த பொண்ணுங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே இன்ஸ்டாகிராம் வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஓகே, எனக்கு அந்த பொண்ணுங்களே தேவை கிடையாது. ரெண்டாவது இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கேரியர் வைஸ்லேயும் சரி, என்னுடைய ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, இல்லை அதை தாண்டி நான் என்னுடைய லைஃப்பில் பாதி டைம் அங்கேயே வேஸ்ட் பண்ணுறேனே அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி அதை நான் அன்இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ கடந்த ஐ திங்க் ஸோ ஒரு 6 மந்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் திரும்ப அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதன் மூலயமா ஒரு ரெவன்யூவும் கிடையாது. முக்கியமாக நிறைய பேர் சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, ட்ரெண்டிங் பண்ணுறீங்க. ஐ டோன்ட் வாண்ட் சச் கைண்ட் ஆஃப் திங்ஸ். எனக்கு நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி என்னுடைய பிரெயின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீல்ஸ் வீடியோ பார்க்காம இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப காமாகவும் இருக்குது. நான் அந்த வீடியோஸை பார்க்கும்பொழுது எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கிது. பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப டயர்டாகவும் டல்லாகவும் ஃபீல் பண்ணுறேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்க்ரீனிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட்டிவாக கம்மியாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சார்ஜ் வேறு ப்ளக் பண்ணிக்கிட்டேவும் தான் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போலாம் நான் ஒரே ஒரு நாள் தான் சார்ஜ் போடுறது. அது எப்படியும் 2 days வர ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு என்னுடைய ஸ்க்ரீனிங் டைம் நான் கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கும் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கோம். இதை தாண்டி இன்ஸ்டாகிராமை யாருமே இன்றைக்கி ஒரு ப்ரொடக்டிவான ஒரு அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுறதா எனக்கு தெரியலை. இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். அதை தாண்டி இன்ஸ்டாகிராம் என்னுடைய லைஃப்பில் நிறைய தப்பான விஷயத்தை தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு. நான் இன்ஸ்டாகிராமால் நிறைய அஃபெக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் தாராளமாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் அதுக்காக தப்பான அப்ளிகேஷன் நான் சொல்ல வரல. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்ஸ்டாகிராம் ஒரு ஆபாச தளமாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அட்ராக்ஷனுக்காக நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய அங்கங்களையும் மார்பகங்களையும் இன்னும் சில பகுதிகளை காட்டக்கூடாத சில பகுதிகளோடு காட்டுறாங்க. அது கண்டிப்பாக ஒரு பையனை அட்ராக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதிலே அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் லைஃபே முடிஞ்சு போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். ப்ரொடக்டிவாக இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் எதுவுமே பண்ணாமல் நிம்மதியாக தூங்கவாவது செய்யலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.